தேசியத்தின் நிறுவன தலைவர் நல்லப்பன் பேட்டி. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்களது கட்சி 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாகவும், நடைபெறவுள்ள 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சியின் நிலைப்பாடுகளை கூறினார். எங்கள் கொள்கையை ஏற்கும் அரசியல் கட்சிகளுக்கே தங்களுடைய முழு ஆதரவு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அந்த வகையில் தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றும், நேர்மைக்கு ஒரு தேர்வு வைக்கப்பட்டு அதன் மூலமாக அரசு பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அரசு ஊழியர்களுக்கு மாதம் 2 முறை சம்பளம் கொடுக்கும் புது திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று கட்டாயமாக உறுதியளிக்க வேண்டும் என கூறினார். காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்றபடி அரசியல் அமைப்பில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். தேர்தல் செலவுகளை குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேர்தலின் போது பரிசு பொருட்கள் வழங்கி மக்களை கவரும் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் இதற்கு முன்வர வேண்டும் என்றும் கூறினார். முழுமையான மதுவிலக்கு கொண்டுவரப்பட வேண்டும். மதுக்கடைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வலியுறுத்தினார். 24 மணி நேரமும் மக்கள் குறை தீர்ப்பு அலுவலகம் செயல்படுத்தப்படும். மக்களின் குறைகள் கூடுமான வரை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பேட்டியின் போது கருணாகரன், சுரேஷ்குமார், ஜெயமோகன், டாக்டர் RKS உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். முக்கியமாக அடங்கும். ஒவ்வொரு பாயிண்டாக நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். இது மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் எங்களுடைய கொள்கைப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு CM அலுவலகம் நிறுவப்படும். அதன் மூலம் மக்கள் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும். அந்த CM அலுவலகத்தில் ஒரு விவசாய இன்ஜினியர் இருப்பார், ஒரு மெக்கானிக் இருப்பார், ஒரு எலக்ட்ரீஷியன் இருப்பார், மேலும் ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருப்பார், ஆபீஸ் மேனேஜர் இருப்பார், நில அளவையாளர் இருப்பார், ஒரு இரிகேஷன் எக்ஸ்பர்ட் இருப்பார். இப்படி 9 வேலை வாய்ப்புகள் அதில் உருவாக்கப்படும். அவர்கள் எல்லோரும் கிராம வளர்ச்சிக்கும் விவசாயத்தின் மேம்பாட்டுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். அதோடு சேர்த்து CM என்னென்ன முடிவெடுக்கிறாரோ சென்னையில் அந்த முடிவுகளை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை செயல் வடிவம் கொண்டு வருவதற்கும் இவர்கள் உதவியாக இருப்பார்கள். இந்த 9 பேரும் லோக்கல் பிளேஸில் என்ன படித்திருக்கிறார்களோ அவர்களை வைத்துதான் இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் திட்டமாகும். இதுவரை